பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டா சொட்டு பின்ற? காமெடி செம்ம. அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சீனு அதெல்லாம் பக்கா வந்தது. நான் நினச்சேன் ஒரு ஃபைட்டு கூட இல்லை நான் படத்தில். நான் பக்காவாக இருக்குது படம். சென்டிமெண்ட்ஸு சூப்பராக இருந்தது. அவன் வாய் பேச முடியாமல் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லாயிருக்கு. காமெடி நல்லாயிருக்கு. நார்மலாக அனுதாபத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதனால் அன்புக்கு எவ்வளோ ஏங்குறாங்கன்னு எடுத்துருவாங்க. நல்லாயிருக்கு. விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாம்மா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். ஆக்சுவலாக அருண்நிதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நல்லா காமெடியாக நல்லா போச்சு. விவேக் சார் வரகமல் நல்லா பண்ணிட்டேன். மூவி நல்லா தான் இருந்தது படம். அதில் நல்லா கருத்து சொல்லிக்கிறார் விவேக் சார். அது காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்தது. அவர் உண்மையாக நடித்தது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது படம் சார். நல்லா காமெடி சீன் நல்லா இருக்குது. படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் எல்லாமே நல்லா இருக்குது சார். ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்தது சார். கண் கலங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் உண்மையிலே படம் சூப்பர். அருண்நிதி செம்ம ஆக்டிங். ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பார்த்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொசம் இல்லாமல் நல்லா ஒரு நீட்டான ஸ்டோரி, நீட்டாக அழகாக முடிச்சிட்டாரு. என்ன இடையில வந்து தேவையில்லாத கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நல்லா காமெடியாக வந்துச்சு. டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சாங் 2-3 ஒரு சாங் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சாங் இருந்துச்சு. அந்த சாங் நல்லா இருந்துச்சு. ஒரு சில சாங் நல்லா இருந்தாலும் கூட கொஞ்சமாக பாட்டாக பிரித்து வச்சு அவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. காமெடியாக இருந்துச்சு படம். மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளஸ் தான் இருந்துச்சு. எல்லாம் ஜாலியாக இருந்தோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். விவேக் காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஹீரோவோட ஆக்டர் நல்லா இருந்துச்சு. விவேக் சார் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை படத்தை பார்க்கலாம். நல்லா காமெடியாக நிஜமாகவே ஒரு ரியலாக வந்தாருன்னா எப்படி இருக்கும் அது. அருள்நிதியும் பரவாயில்ல. அந்த படம் ராதாமோகன் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்படியே மெசேஜ் ஏதாவது அதில் இருக்கும். அது கண்டிப்பாக ஃபுல்லாகவே ஊட்டியில் எடுத்திருக்காங்க. ஆனால் நல்லா படம் நல்லா இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நடிகர் 2-3 பேர் இதில் இல்லை. பிரகாஷ்ராஜோட வராமல் இன்னொருத்தர் வருவார். அவர் தான் இதில் இல்லை. அவர் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம். அப்படியே நல்லா இருக்கு படம். காமெடியாக இருக்குது. அருள்நிதி அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. விவேக் ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர் விவேக்.